ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு நம்ம வெண்பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பச்சரிசி 2 கப் எடுத்துக்கோங்க, ஆயில் 2 ஸ்பூன், நம்ம எந்த கப்பில் 2 கப் அரிசி எடுக்கிறோமோ அந்த கப்பில் 1 கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க, 2 ஸ்பூன் நெய், ஜீரகம் 2 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், சின்னதாக இஞ்சி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் எடுத்து கீறி விட்டு வச்சுக்கோங்க, 4 வானலில் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. பருப்பு நல்லா வறுந்துச்சு. இப்போ நம்ம குக்கரில் வறுத்த பாசிப்பருப்பு போட்டுக்கோங்க. எடுத்து வச்சுருக்க அரிசி நல்லா கழுவி வச்சுக்கோங்க, ஊற தேவையில்ல. 1 கப்புக்கு 2 கப் தண்ணி ஊற்றணும். நம்ம இப்போ 2 கப் அரிசி 1 கப் பாசிப்பருப்பு எல்லாம் சேர்த்து 6 கப், எக்ஸ்ட்ரா ஒரு 2 கப் ஊற்றணும் வெண்பொங்கலுக்குன்னா. இப்போது இதில் 8 கப் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை ஊற்றலாம். இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு குக்கரை மூடி வச்சுருங்க. போட்டு ஒரு 5 விசில் விடுங்க. தாளிக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க, நெய் 1 ஸ்பூன் விட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க, ஜீரகம், மிளகு, நல்ல ஜீரகம் பொரிஞ்சதும் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ வதங்கின பிறகு இது என்ன பண்ணணும்னா எடுத்து நம்ம குக்கரில் போட்டுக்கலாம். வெண்பொங்கலில் போட்டு மிக்ஸ் பண்ணி குக்கரை ஓப்பன் பண்ணி தாளித்து வச்சுருக்க இல்லையா, ஜீரகம் இதெல்லாம் போட்டுக்கலாம். டேஸ்டான வெண்பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.